ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி சோசியல் மீடியாவை அழகா பயன்படுத்தி அரசியல் களத்திலே மக்களுக்காக இறங்கி எந்த ஒரு போராட்டமும் நடத்தாம இணையத்தை மட்டுமே, இன்ஸ்டாகிராம் மட்டுமே போக்கஸ் பண்ணி மக்களை இன்டியூஸ் பண்ணி ஒரு முதல்வரை பதவி ஏற்கிற அளவுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நம்ம அரசியலை தலைகீழா திருப்பி போட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பேசப்பட்டு இருக்கோமோ, அதே போல காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அமைப்பு நம்ம இணையத்துல எங்க பார்த்தாலும், எக்ஸ் தளமா இருந்தாலும், ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம், இப்படி எல்லாத்துலயுமே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், அதாவது ஜென்சி இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி சென்ட்ரல்ல நம்ம மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியே அதிரக்கூடிய அளவுக்கு இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஆயிட்டு இருக்குது. இதோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 11.6 மில்லியன் ஃபாலோவர்ஸை இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து இந்த கட்சியை இளைஞர்கள் ஆதரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி ஒரு அரசியல் புரட்சி நடந்து தமிழ்நாட்டு அரசியலை தலையில திருப்பி போட்டுச்சோ, அதுக்கு ஈக்குவலா இப்போ ஒரு அமைப்பு, அதாவது ஜென்ஸ் இளைஞர்கள் அமைப்பு உருவாக்கி இருக்கு. அந்த அமைப்புக்கு பேர் தான் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? இல்லைங்க, அது வேற. அது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ என்னவோ கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சரி, ஓகே. இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா, May 15, 2026 அன்னைக்குன்னு நம்ம இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு ஃபேக் டிகிரிஸ் ரிலேட்டடா ஒரு கேஸ ஹியர் பண்றாங்க. அந்த ஹியரிங் போது நம்ம இளைஞர்களை குறித்தான ஒரு சில கருத்துக்களை வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா, வேலையில்லாத இளைஞர்கள் சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு கருத்துக்கள் பதிவிடுவதாகவும், சிலர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே தகவல் பெறுகிற வேலையை செஞ்சிட்டு இருக்கதாகவும் இந்த மாதிரி சில கருத்துக்களை கூறியிருக்கிறாரு. இந்த கருத்துக்களை தொடர்ந்துதான் இன்டர்நெட் கேம்பெயின் மூவ்மெண்ட் ஒரு பெரிய பேசுபொருளா இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ஆயிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இந்த கட்சியில மெம்பர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. இதோட ஃபாலோவர்ஸ் டே பை டே அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இது நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட ஃபாலோவர்ஸை விட அதிக அளவு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. போற போக்க பார்த்தா நம்ம நாட்டுல பிஜேபி அகேன்ஸ்ட் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரிதான் சென்ட்ரல்ல கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ பிஜேபி அகேன்ஸ்ட் சிஜேபி அப்படிங்கிற மாதிரி போயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் மூவ்மெண்ட்டுக்கு ஆதரவா, அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவா நிறைய பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், அதாவது முன்னாள் எம்பி கீர்த்தி ஆசாத் அவர்கள், அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மொஹிமா மொய்த்ரா அவர்கள்லாம் தொடர்ந்து அவங்களோட ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால ஒரு பெரிய விவாத பொருளா ஆயிட்டு இருக்கு. இந்த ஆதரவு எது வரைக்கும் நீண்டு இருக்கு அப்படின்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட எக்ஸ் தளத்தை முடக்குற அளவுக்கு இதோட புரட்சி தலை தூக்கி இருக்கு. ஓகே, இந்த புரட்சியை பத்தி நம்ம இவ்வளவு சொல்லிட்டு வர்றோமே, இந்த புரட்சி உருவாக்குறதுக்கு காரணம் யாரு, அதை உருவாக்கியவர் யார், அவர் எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அபிஜித் தீப்கேங்கிற பேரை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சத்ரபதி சம்பாஜி நகரை சேர்ந்த வாலிபர் தான் இவர். புனேல தன்னோட யூஜி கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சியில தகவல் தொடர்பு குழுல இணைஞ்சு வேலை பார்த்திருக்காரு. அதனை தொடர்ந்து தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவரோட கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்கும்போதுதான் இந்த நபருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் பேசிய அந்த வீடியோவோட கிளிப் பார்த்து அந்த வீடியோக்கு கீழே அவர் கமெண்ட் போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, கரப்பான் பூச்சிகள் ஒண்ணு சேர்ந்தா என்ன நிகழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்திருக்காரு. அந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வரவே இதனை தொடர்ந்து அதை ஒரு அமைப்பா உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்றதுனால இவர்
ஓகே இதை அப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு அமைப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்து இந்த அமைப்புல சேரணும் அப்படின்னா என்னென்ன குவாலிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்டையும் கொடுத்துருக்காங்க. கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டியில வந்து நம்ம ஒரு உறுப்பினரா சேரணும் அப்படின்னா என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. முதல் குவாலிபிகேஷனே சோம்பேறித்தனமா இருக்கணும். ரெண்டாவது குவாலிபிகேஷன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேலையில இருக்கக்கூடாது கண்டிப்பா. அண்ட் மூணாவது குவாலிபிகேஷன் என்னன்னா முழுக்க நாள் ஃபுல்லா தொடர்ந்து ஆன்லைன்லயே இருக்கணும். இந்த மாதிரியான குவாலிபிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த கட்சியில உறுப்பினராக சேருவதற்கு முழு தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியாக இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வந்து பெரிய பேசுபொருளா ஆனதுக்கு அப்புறம் பிபிசி சேனல் வந்து அந்த ஃபவுண்டர் அபிஜித் தீப்சே அவர்கள்ட்டயே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூலயே கேட்கிறாங்க இந்த அமைப்பு வந்து உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த நாட்டில் உள்ள கட்சிகளா இருக்கட்டும் அமைப்புகளா இருக்கட்டும் அதனை எதிர்த்து ஏதாவது விமர்சிச்சாலோ இல்ல கருத்துக்களை வந்து துணிச்சலா நம்ம இளைஞர்கள் வந்து வெளிப்படுத்தினா அது வந்து கரப்பான் பூச்சி இல்ல ஒட்டுண்ணிகளோட ஒப்பிட்டு பேச முடியுமா, கோவத்தை வந்து தூண்டுவதா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் பிபிசிலே கொடுத்திருக்கிறாரு. இப்படியே அரசியல் கட்சிகளை மீம்ஸ் வழியா கலாய்க்கிற மாதிரி ஒரு ஆன்லைன் புரட்சி உருவாக்குற அளவுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தாலும் அதுல வந்து சில தேர்தல் அறிக்கைகளும் அவங்க கொடுத்திருக்காங்க. இது விளையாட்டு போக்கா இல்லாம இதுல என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து மக்களை வந்து அதிகமா கவர்ந்திருக்கு. அதுல என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நீதிமன்றத்துல பணிபுரிகின்ற நீதிபதிகள் வந்து தன்னோட பணி ஓய்விற்கு பிறகு அரசு பணிகளிலோ அல்லது வந்து அரசு கொடுக்கிற சலுகைகளையோ வந்து ஏற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது அறிக்கை என்னன்னா, பெண்களுக்கு வந்து அரசு பணிகள்லையும் அரசு அவைகள்லையும் வந்து 50% இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் வந்து மத்திய அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் 33% வந்து இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசோட கொள்கைக்கு தகுந்தாற் போல 30%ல இருந்து 40% வரைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வந்து தன்னோட இரண்டாவது அறிக்கையை வந்து பெண்களுக்கு அரசியல் அவையா இருக்கட்டும் அல்லது அரசு பணிகளா இருக்கட்டும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது கோரிக்கை வச்சிருக்காங்க. மூணாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, கட்சி தாவுகின்ற அரசியல்வாதிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேலித்தனமா ஒரு மூணாவது கோரிக்கை வச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா நம்ம அரசியல்ல வந்து எந்த மாதிரியான கட்சி தாவல்கள் நடக்குது அப்படிங்கறத நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப ரீசெண்டா கூட ஏடிஎம்கே கட்சியில உறுப்பினரா இருந்து அதுல எம்எல்ஏ ஆயிட்டு தாவேகா அரசு ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஒரு குரூப் உடைஞ்சிட்டு போனாங்க. சோ இது போல நிறைய இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. சோ இந்த கோரிக்கை வந்து உண்மையிலே செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். அதே போல ரொம்ப முக்கியமான அறிக்கையா, அதாவது இப்படி ஒரு அறிக்கையா அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய வகையில ஒரு அறிக்கை 4வது அறிக்கையா கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிக்கை அப்படின்னா, அதாவது அரசு தேர்வுகள்ல வந்து முறைகேடு செய்பவர்கள் வந்து கடுமையா தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4வது அறிக்கையை கொடுத்திருக்காங்க. என்னதான் வந்து இந்த கட்சி வந்து ஒரு இளைஞர்கள் ஆதரிக்கப்பட்ட ஒரு புரட்சி வந்து வெறும் ஆன்லைன் புரட்சி இல்லாம ஒரு இயக்கமா மாறி அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறுச்சு அப்படின்னா இனிவரும் காலங்கள்ல வந்து நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு மாற்று கட்சியா உருவாகி நிற்குங்கிறத சந்தேகமே கிடையாது. இந்த கேலியும் கிண்டலுமாக சித்தரிக்கக்கூடிய வகையிலாக்கப்பட்டிருக்கிற இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வந்து எதிர்காலத்துல ஒரு பெரிய புரட்சியா ஒரு மக்கள் இயக்கமா ஒரு அதிகாரப்பூர்வ கட்சியா மாறுமா என்னன்னு சொல்லி நம்ம வருங்காலத்துல பார்க்கலாம். தேங்க்யூ so much.